ஆர்கே, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல காங்கிரஸுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருக்காங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாவது கணக்குகள் இருக்கா? நான் பெரிய ஒரு ராமாயணம் மாதிரி எழுதினேன் எக்ஸில். என்னென்ன காம்பினேஷனில் பண்ணலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், இந்த 27 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் போட்டேன். இப்போ கடைசியில் காங்கிரஸுக்கே, அதாவது ஒரு இன்டலெக்சுவலுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா காங்கிரஸ் கொடுக்கலாம். அது காங்கிரஸுக்கு கொடுக்கறதுனால என்ன, இல்லைன்னா தாவேக்கு எடுக்காததுனால என்ன அவர்களுக்கு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பல ஓட்டுகள் வரும். இப்போ டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் அங்கே டெல்லியில் நடக்கும். இங்கன்னா டப்புன்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அப்படியே நம்ம பின்னால் இருந்துக்கலாம். காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா, ஓகே, இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா டெஃபினட்டாக அதுல என்ன ஒரு கேள்விக்குறி போட்டு என்ன 112 பேர் வச்சு எங்க ஜெயிக்க போறீங்க? அந்த பக்கம் 117 இருக்காருங்க. அதாவது ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அவரை சீக்கிரம் அனுப்பிச்சிருவோமா இங்கிருந்து டெல்லிக்கு? அப்போ அந்த பக்கம் இன்னும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. திரும்பவே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு சமீபத்தில். அதாவது ஒரு இன்டலெக்சுவல், தமிழகத்துக்கு உகந்த ஒரு அப்பரஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு நபர் தாராளமாக இருந்தால் அவர்களுக்கு திருமாவுக்கு வாக்களிக்காமல் முடியாது, இடதுசாரிகள் வாக்களிக்காமல் முடியாது, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. 117 பேர் இருக்காங்க, தாராளமாக ஜெயித்து வரலாம். அப்படி ஒரு கேண்டிடேட் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி ஒரு கேண்டிடேட் தாராளமாக வச்சிங்கன்னா ஜெயித்து வந்துருவாங்க இல்லையா? ஒரு காமன் கேண்டிடேட், அனைவருக்கும் பிடித்தமான கேண்டிடேட், ஒரு கான்ட்ரவர்சி இல்லாத கேண்டிடேட், அதே நேரத்தில் நல்ல ஸ்டேச்சர் இருக்கிற தமிழக சமூகத்தில் உயர்ந்து நிற்கிற ஒரு மனிதர் தாராளமாக பண்ணலாம். இது புது பூகம்பம் மாதிரி இல்ல, பூகம்பம் கிடையாதுங்க. இப்ப பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தாராளமாக பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? ஓகே, ஆமா. அப்போ தாவேக்கா வாண்டடா தான் நம்ம வேண்டாம், டெல்லியில நம்ம குரல் வேண்டான்றதுக்காக தான் இந்த நிச்சயமாக என்னை பொறுத்தவரை தாவேக்கா அந்த முடிவை எடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் அங்க போய் இருக்க போறாரு. எல்லாத்துக்குமே அவர் இங்க போன் போட்டு கேட்க வேண்டியது ஒரு அவசியம் வரும் இல்லையா? எவ்வளவோ இஷ்யூஸ் அன்றாடம் வாதிக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு 0 ஓவர் இருக்கு. 0 ஓவர்ல என்ன வருதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவங்களை எம்பரஸ் பண்றதுக்காக ஒரு 4 மேட்டர் எடுத்து போடுவாங்க இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்புறம் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிற இடம். ராஜ்யசபா என்பது தமிழ்நாடு அசம்பிளி மாதிரி கிடையாது, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறீர்கள், என்ன விஷயங்கள் எடுக்கப்படும் என்று தாராளமாக கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுடைய ஸ்பீக்கருக்கு நீங்க தாராளமாக அவர் ஆளுங்கட்சியில சார்ந்த நபர் தானே, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்ன எடுக்க வேண்டும் என்ன எடுக்க வேண்டாம்னு வச்சிருவார். அங்க பாலிசி மூலியமாக இருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த பாலிசியில இப்ப நீட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா, நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க. அது எந்த அடிப்படையில் எதிர்க்கிறீங்க பாத்தீங்கன்னா, இல்ல பிள்ளைகளுக்கு இந்த இது மட்டும் போதும் அப்படின்னு. அதை தாண்டி ஒரு கிரிட்டிசம் எங்கன்னு கேட்கறான். பாஜக தான் இந்த நீட்டை இவ்வளவு பிரச்சனைக்குரிய உள்ளாக்குன்னு சொல்லிட்டு இப்ப நாளைக்கு அப்படி ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணி அதை மூவ் பண்ண விடாமல், நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் மூவ் பண்ண விடாமல் இப்ப வெளிநடப்பு செய்யறான்னு வச்சுங்க. எதிர்கட்சிகள் தாவேக்கானோட ஸ்டாண்ட் என்ன இருக்கும்? வெளிநடப்பு செய்வாங்களா இல்லையா? பாஜகவை கண்டிக்கணுமா வேண்டாமா? இப்படி நீட், அதாவது நீங்க எதிர்கட்சிகள் கூட இருக்கின்ற ஒரு இடத்துலயும் இந்த அளவுக்கு பிரச்சனை வருகிறது. அப்புறம் இதை தாண்டி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, இந்தியாவுடைய இறையாண்மை பிரச்சனை. நீங்க சொல்றது ரொம்ப தீர்ந்த தெளிந்த முடிவா எடுத்து காங்கிரஸுக்கு கொடுத்தாச்சுன்றது ஒரு கோணம். இப்ப இந்தியா கூட்டணியின் அழைப்பை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா, இனி திமுக தாவேக தேசிய அரசியல்ல யாரோட இருக்க போறாங்க? அது ஒரு கேள்வி வந்துருச்சு. ஆமா, தேசிய அரசியல்ல இன்னைக்கு அப்கோர்ஸ் திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. ஆனா நேத்து அதற்கு பெரிய ஒரு சான்று பார்த்தோமே. தனித்த விடப்படுறாங்க. ராகுல் காந்தியை கலைஞராவோட வானளவுக்கு புகழ்ந்துதானே போட்டிருக்காரு, ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏன் போட்டுறாரு? அவருக்கு தெரியுது இல்லையா? டெல்லி மட்டும் ஒருத்தர் அவரை பார்க்காம திருப்பி வந்துட்டார் இல்லையா? அவர் காத்துட்டு இருந்தார் இல்லையா? அப்போ ராகுல் காந்தி ஒரு பதிவு போடுறாரு, மம்தா பானர்ஜி ஒரு பதிவு போடுறாங்க. தேசிய அளவில் இருக்கின்ற பல தலைவர்களும் பதிவு போடுறாங்க. இல்லைன்னா அவர்களுடைய கருத்தை மு.க. ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் தெரிவிச்சிருக்காங்க. அது சமிக்கையா? அதோட என்ன வேணுங்க? ஏன் இவ்வளோ, அதாவது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உறவே இல்லை, எல்லாம் பிரச்சனையாயிடுச்சு. இங்க சென்னைக்கு வருகின்ற ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு நாளில் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு போன் கூட போடாம தப்புன்னு கிளம்பி போயிட்டாரு. அதன் பிறகு இப்படி பதிவு போட வேண்டிய அவசியம் என்ன? கலைஞர் 2011 இங்க வராருங்க, இவர் ராகுல் காந்தி வராருங்க. அப்போ இவர் ஊழல்வாதி என்ற அந்த கருத்தை 2-3 இடத்துல தெரிவிச்சு, அப்போ அந்த 2G உச்சகட்டத்தில் இருக்கிற சமயத்துல இவர் சந்திக்காம செல்றாரு. கலைஞர் எங்கிட்ட வருத்தப்படுறாரு, என்னங்க இப்படி பண்ணிட்டாருங்க, இது விட்டு சென்னை என்ன சந்திக்காம போறாரு அப்படின்னு வருத்தப்பட்டாரு என்கிட்ட. 2 முறை அந்த பிரச்சனை நடக்கிறது. ஒரு முறை கார்த்தி செல்வன் கூட எழுதியிருக்காரு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த டைம்ல அவர் எழுதியிருக்காரு. நானும் இதை பத்தி பதிவிட்டிருக்கேன், எழுதியிருக்கிறேன். அப்புறம் அவர் மறைவுக்கு பிறகு ராகுல் காந்தி ஒரு பதிவு போட்டு போது அதுலயும் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன்.
ஏங்க உயிரோடு இருக்கும்போது நீங்க ஒண்ணுமே பண்ணல, இப்போ வந்து ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கேன். இப்போ அப்படி இருக்கிற ராகுல் காந்தி தான் இன்னைக்கு வந்து நேற்று வந்து நீங்க சொல்றது வந்து இன்னொரு குழப்பமான சூழல்ல தான் இருக்கு. யார் இந்தியா கூட்டணியில இருக்க போறாங்க, 29 என்ன அலைன்ஸ், அதுல ஒரு குழப்பம் தான் இருக்கு. நிச்சயமா குழப்பம் இருக்குங்க. நீங்க கையெழுத்து போட்டாலும் சரி, கையெழுத்து போடலனாலும் சரி, யாரை கொண்டு வந்து நீங்க அமைச்சரா உட்கார வச்சாலும் சரி, உட்கார வைக்கட்டாலும் சரி. இப்போ திடீர்னு இன்னொரு பிரச்சனை வருது இல்ல, மேகதாது வருது இல்ல, அதான் பேசிட்டு இருந்தேன்னா. மேகதாதுல என்ன சொல்றாரு, டி.கே. சுகுமார் வந்து சொல்றாரு மேகதாது கட்ட போறேன் அப்படிங்கிறாரு. மாணிக்கம் தாகூர் வந்து கட்ட போறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் அவருடைய இது பதவிக்கு விழாக்கு செல்லங்கிறாரு. 2 பேரும் காங்கிரஸ் தானே. மாணிக்கம் தாகூர் இன்னும் சொல்ல போனா பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கின்ற நபர். அவர்னாலதான் இந்த கூட்டணி வந்து, அவரும் பிரகவன் சக்கரவர்த்தினாலதான் இந்த கூட்டணி வந்தது. இப்ப இவ்வளோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கிற நபர் வந்து ராகுல் காந்தி கிட்ட சொன்னி ஒரு போன் போட்டு சொல்ல முடியாதா, டி கிட்ட கொஞ்சம் சற்றே அடக்குங்கள் ஐயா, 2028 தானே உங்களுக்கு தேர்தல், 2028 ஜனவரியில் ஆரம்பிச்சா போதுமே இந்த நாதம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்க எப்படி இதை திமுக தாவேகா தேசிய அரசியல்ல எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? தாவேகாவோட ரோல் என்னவா இருக்கும்? விஜய் என்ன செய்ய போறார் 29 எலெக்ஷன்? விஜய் வந்து இதே மாதிரி ஒரு மௌன முனியாக கண்டினியூ பண்ணுவார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் போவாரு. மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை திடீர்னு ஒரு இது வந்திருக்கிறது. அதாவது திமுக பாஜக கூட்டணி, திமுக வந்து அமைச்சரவையில் அங்கம் வகிக்கணும். நான் இங்க சொல்றேங்க, கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எல்லாம் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. 15 வருஷமாக ஒரு அரசியல் வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் எடுத்துட்டு போறாங்க. திடீர்னு அதெல்லாம் விட்டு போய் அங்க பாஜக போய் சேர்றதுக்கு இவர்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது.